இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: மெக்ரோனி, சிகப்பு வரமிளகா, பூண்டு, ஆரிகனோ சில்லி ஃப்ளேக்ஸ், தக்காளி, குடமிளகாய், வெங்காயம், எண்ணெய், சீஸ், வெண்ணெய். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. தக்காளியோட சாஃப்டான பக்கத்தில் இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கோங்க. காம்பு இருக்கிற பக்கம் அந்த காம்பை எடுத்துட்டு தண்ணியில் இதை போட்டுட்டு சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கிற தண்ணியில் இது இருந்தால் போதும். காம்பு எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வைக்கிறதுக்கு காரணம், உள்ளுக்குள்ளே போய் அந்த இடமும் நல்லா வேகும். அதே நேரத்தில் நம்ம தோலியை ஈஸியாக எடுக்க முடியுங்கிறதுக்காக. இது கூடவே காரத்துக்கு ஏற்ப 4 சிகப்பு மிளகாயோ இல்லை 5 சிகப்பு மிளகாயோ உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு இதில் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷம் தக்காளி நல்லா கொதிச்ச உடனே கட் பண்ணி வச்ச இடம் கொஞ்சமாக விரியும். அப்போ தக்காளி வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை தனியாக எடுத்து வச்சிருங்க. இதே தண்ணியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 பவுல் இல்லை 100 கிராம் மக்ரோனி இதில் சேர்த்து இதை வேக வச்சிருங்க. சில பாஸ்தா சீக்கிரமாக வெந்துடும். இந்த டைப் ஆஃப் பாஸ்தா எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. மக்ரோனி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகும். இப்போ இது தண்ணியிலேருந்து வடிகட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. 10 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டும் தக்காளியும் தான் ரெட் சாஸ் பாஸ்தாவோட ஃப்ளேவர். அதனால நிறைய பூண்டு சேர்த்தா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அதோட கலர் ஒயிட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். இது டிரான்ஸ்லூசன்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கண்ணாடி மாதிரி ஆனால் போதும். வெங்காயம் லைட்டாக வெந்த உடனே நம்ம குடமிளகாயை சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். குடமிளகா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வேகிறதுக்குள்ள நம்ம வேக வச்ச தக்காளியோட தோலை உரித்து அதை ஒரு மிக்சி ஜாரில் மிளகாவோட சேர்த்து அரைச்சிடலாம். தக்காளி உரிக்கும் போதே உள்ளே இருக்கிற விதையையும் எடுத்துடலாம். அப்போ தான் ரொம்ப புளி இருக்காது. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வேக வச்ச தக்காளியும் வரமிளகாயும் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி வரமிளகா பேஸ்ட்டை நம்ம வேக வச்ச காய்கறியோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த ஜாரை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு கொதி வந்த உடனே 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இது நல்லா கொதிச்சு எண்ணெய் இதுலேருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க.
லாஸ்ட்டாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சீஸை கிரேட் பண்ணி விட்டுடலாம். நான் செடார் சீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அமுல் சீஸ் இருந்தாலும் இட் இஸ் ஃபைன். அதை வந்து லைட்டாக மேலே போட்டு விட்டுட்டிங்கன்னா அது சூட்டில் தானே உருகிடும். சுவையான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.